ஹாய் மை டியர் டிவைன் சோல்ஸ். எல்லா தெய்வீக ஆத்மாக்களையும் என்னுடைய இந்த ட்வின் ஃப்ளேம்ஸ் சிவசக்தி சோல் ஜெர்னி சேனலின் மூலியமாக சந்திப்பது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஒய் ட்வின் சோல்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ்? இரட்டை ஆன்மாக்கள் ஏன் வெவ்வேறு நிலைகளில் இருக்கிறார்கள்? இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் ஸ்பிரிட் வேர்ல்டை பற்றியும் அதில் 7 ரிலையன்ஸ் இருக்கிறதும் அதில் ஹியூமன் சோல் எப்போ உருவாகுறாங்க, எர்த்துக்கு தன்னோட ஜெர்னியை எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சில இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், அதோட தொடர்ச்சி தான் இது. ஓகே, இப்போ ட்வின் சோல்ஸை பற்றி பார்க்கலாம். ட்வின் சோல்ஸில் ஒரு சோல் மட்டும் ஹையர் லெவலில் இருக்கும்போது இன்னொரு சோல் லோவர் லெவலில் இருந்தால் என்ன ஆகும்? ஒவ்வொரு சோலுக்கும் ஒரு ட்வின் சோல் இருக்காங்க. இதில் ரொம்ப கடினமானது என்னன்னா, ட்வின் சோலில் ஒரு சோல் ஸ்பிரிட் வேர்ல்டில் ஹையர் லெவல்லையும் இன்னொரு சோல் லோவர் லெவலில் எர்த்லையும் இருக்கிறது. எந்த சோல் ஹையர் லெவலில் இருக்காங்களோ அவங்க தன்னோட இன்னொரு ட்வின் சோல் லோயர் லெவலில் இருந்தால் இந்த ஹையர் லெவல் சோல் அவங்களோட அந்த லோயர் லெவல் சோல் ஹையர் லெவலுக்கு ரைஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் எந்த ட்வின் ஹையர் லெவலில் இருக்காங்களோ அதுவும் ஸ்பிரிட் வேர்ல்டில் இருக்காங்களோ அவங்க தன்னோட இன்னொரு ட்வின்னை மோட்டிவேட் அண்ட் என்கரேஜ் பண்ண வேண்டியது கண்டிப்பாக இருக்கும். அது எப்போன்னா, இந்த பூமியில் தன்னோட லோயர் லெவல் ட்வின் பிறந்து வாழும்போது இப்படிப்பட்ட கைடன்ஸ் அண்ட் ஹெல்ப்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போதான் ஹையர் லெவலுக்கு வரவும் முடியும். யாரு? இந்த லோயர் லெவல் ட்வின் சோல். அப்படி என்கரேஜ் பண்ணால் மட்டும்தான் இந்த லோயர் லெவல் ட்வின்னால் க்ரோ பண்ணவும் முடியும். ஆனால் இது அவ்வளோ ஈஸியான ப்ராசஸே இல்லை, ரொம்ப ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். ஒரு சோல் ஸ்பிரிட் வேர்ல்டில் இருக்கும்போது அதோட இன்னொரு ட்வின் சோலை அங்கே இருந்து கைட் பண்ணவோ ஹெல்ப் பண்ணவோ அவங்கள ஹையர் லெவலுக்கு கொண்டு போக வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டான ப்ராசஸ். எல்லா சோலுமே ஒன்றா இருக்கிறத தான் விரும்புவாங்க. அந்த 2 சோலும் பூமியில் இருந்தாலும் சரி, ஸ்பிரிட் வேர்ல்டில் இருந்தாலும் சரி, வேற எந்த யூனிவர்ஸில் இருந்தாலும் சரி, அதோட அவங்களோட இன்னொரு ஹாஃப் சோல் நல்ல சோலாக இருந்தாலும் சரி, கெட்ட சோலாக இருந்தாலும் சரி, பட் சோல்ஸ் எர்த்துக்கு வந்ததும் அவங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு அதை வேலை செய்யவே விடாமல் பண்ணிடுறாங்க. எப்படி பண்ணிடுறாங்கன்றீங்க? எப்படின்னா, அவங்க மைண்டு இந்த பூமியில் வாழ வாழ கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஆக்டிவேட் ஆயிடுது. ஏன் அப்படி இன்ஆக்டிவேட் ஆயிடுது? ஏன்னா அவங்க தன்னோட சப்கான்ஷியஸ் மைண்டு என்ன சொல்லுது அப்படிங்கிறத கேட்கறதே இல்லை. இதனால என்ன ஆகுதுன்னா, தன்னோட ஸ்பிரிட் கைட்ஸுடைய வழிகாட்டுதலையும் அதை முக்கியமான அந்த ஹெல்ப்பையும் கூட இவங்க கேட்கறதே இல்லை. அதை பற்றி என்ன அப்படின்றத புரிஞ்சிக்கிறதும் இல்லை. இது இன்னும் அதிகமான சிக்கலை தான் உண்டு பண்ணும். இவங்க இப்படி இருக்கிறதுனால ஸ்பிரிட் கைடுஸ்க்கும் அவங்களுடைய இன்னொரு ட்வின் சோலுக்கும் இது ரொம்பவே கடினமான வேலையாக தான் இருக்கும். ஸ்பிரிட் வேர்ல்டில் இருக்கிறவங்களுக்கு தன்னோட இன்னொரு சோலை சரியான பாதையில் பயணிக்க வைக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ கடினமான வேலை. ஏன்னா பூமியில் இருக்கிறவங்க அவங்க கூட இருக்கிறவங்க பேச்சையே கேட்க மாட்டாங்க இல்லையா? இதில் ஸ்பிரிட் வேர்ல்டில் இருந்து வர கைடன்ஸு வழிகாட்டுதலை எங்கேருந்து கேட்பாங்கன்னு நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கூட ரொம்ப சில ட்வின்ஸ் மட்டும்தான் சேம் லெவலில் இருக்காங்க. ஆனால் நிறைய லோவர் லெவல் ட்வின் சோல்ஸ் இன்னும் ஹையர் லெவல் போகிற அந்த ப்ராசஸ்லேயே தான் இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிறதுனால எந்த ட்வின் ஹையர் லெவலில் இருக்காங்களோ அவங்க வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். வெயிட் பண்ணுறதுனா எவ்வளோ நாள் நினச்சிட்டு இருக்கீங்க? 1, 2, 3 வருஷமாக இருக்குமா? இல்லை. 10, 20, 30 வருஷம்? அதுவும் என்னன்னு தெரியல. 200, 300 வருஷங்கள்?
அது கூட தெரியல. சில சந்தர்ப்பங்கள்ல 500லேருந்து 600 வருடங்கள் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். லோயர் லெவல் ட்வின் தானாவே தன்னுடைய லெவலை ஹையர் லெவலுக்கு ரைஸ் பண்ணிட்டு வர வரைக்கும் இப்படிதான் இருக்கும். ஒருவேளை அந்த சோல் ஸ்பிரிட் வேர்ல்டுல ரிலையன்ஸ் 1, 2 or 3 அங்க இருக்கும்போது அந்த சோல் ஹையர் லெவலுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வர பல நூற்றுக்கணக்கான வருடங்கள் கூட ஆகும். சில சமயம் சில ஆயிரக்கணக்கான வருடங்கள் கூட ஆகும். இந்த ரிலையன்ஸ், அதாவது 1, 2, 3 இந்த ரிலையன்ஸ்ல இருந்து மேல்நிலை ரிலையன்ஸ்க்கு போகிறதுக்கு நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தோம்ல, 1, 2, 3 இந்த ரிலையன்ஸ்லாம் நரகம். 4th ரிலையன்ஸ் தான் மனித ராஜ்யம் கொண்டது, ஹியூமன் கிங்டம்ஸ் ஸ்டார்ட் ஆகிற ரிலையம் தான் அது. 5, 6 and 7 அந்த ரிலையன்ஸ்லாம் சொர்க்கம். அதுதான். ஸோ இதையெல்லாம் சக்சஸ்ஃபுல்லாக கிராஸ் பண்ணி இப்படி சொர்க்கத்திலேயே இந்த ஹையர் லெவல் சோல் இருந்தாலும் தன்னோட ட்வின் மேலே இருக்கிற அந்த டிசையர்னால இந்த பூமிக்கு பிறப்பெடுத்து வராங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரொம்பவே அந்த டிசைர் ஸ்ட்ராங்கானதா இருக்கும். அதே மாதிரி அவ்வளோ உண்மையானதாகவும் இருக்கும். அப்போ எந்த அளவுக்கு ட்வின் சோல்ஸ் ஒரு பாண்டிங்ல இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்களோட ட்வின்னை ஹையர் லெவலுக்கு மேல்நிலைக்கு கொண்டு வரத்துக்கு அந்த ஒரு விஷயம் அவங்க பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்க, இந்த பூமிக்கே பிறப்பெடுத்து வராங்க. பூமியில பிறக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ரிஸ்க். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் மறந்து வர வேண்டியதா இருக்கு. ஒவ்வொரு சோலும் தன்னுடைய முன்பிறவி பத்தின எல்லாத்தையுமே மறந்துதான் இந்த பூமியில வந்து பிறக்க வேண்டியது இருக்கு. அப்படியே பிறந்தாலும் அதுக்கப்புறம் அதை மறுபடியும் ரிமெம்பர் பண்ண வேண்டியதா இருக்கு, ஸ்லோலி அண்ட் ஸ்லோலி. ஸோ இதுல குழப்பமாகவும் சான்சஸ் இருக்கு. எந்த சோல் தன்னோட ட்வின்னை ஆன்மீக ரீதியா அப்லிஃப்ட் பண்ண வந்தாங்களோ அவங்களே கீழ்நிலைக்கு போகவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு, இதுவும் நடக்கும். சம்டைம்ஸ் ஹையர் லெவல் சோல் இந்த பூமிக்கு வரும்போது சக்சீடும் பண்றாங்க. அதே சமயம் சில சமயம் என்ன ஆகுது, அவங்களே லோயர் லெவல் கீழ்நிலைக்கும் தள்ளப்படுறாங்க. ஸோ இப்படிதான் எர்த் டு ஸ்பிரிட் வேர்ல்ட் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. பல ஆன்மாக்கள் ஸ்பிரிட் வேர்ல்ட்ல ஹையர் லெவலுக்கு போறாங்க. அப்புறம் அவங்க ட்வின்னை காப்பாற்ற எர்த்துக்கு வந்து அந்த முயற்சியும் பண்றாங்க. ஆனா அவங்களே சம்டைம்ஸ் லோயர் லெவலுக்கும் போயிடுறாங்க. ஸோ இப்படி லோயர் லெவல்ல போகும்போது என்ன ஆகும், எர்த்துல கர்மாவை சேர்த்துக்கிறாங்க, மறுபடியும் பல ஜென்மங்கள் எடுக்கிறாங்க. இப்படிதான் எர்த்துக்கும் ஸ்பிரிட் வேர்ல்டுக்கும் மிடில்ல வட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. எந்த சோல் தன்னோட சப்கான்சியஸ் மைண்ட் சொல்றத கேட்கலையோ, தன்னோட மனசு சொல்றத கேட்கலையோ, அதை ஒரு பொருட்டாவே மதிக்கலன்னா, அவங்களோட ஸ்பிரிட் கைடோட அந்த நாலேஜையும் கேதர் பண்ணிக்கலன்னா, அதே ஸ்பிரிட் கைடால கூட அவங்கள காப்பாற்ற முடியாது. ஏன்னா அந்த சோல் அந்த வேல்யூபிள் கைடன்ஸை கேட்கறதே இல்லையே. அந்த மாதிரி சமயத்துல கூட ஒருத்தர் தான் அவங்கள சப்போர்ட் பண்ண முடியும். அது யாரு? அதுதான் அவங்க ட்வின் சோல். ஸோ ஒரு ட்வின் எர்த்துக்கு வரும்போது இன்னொரு ட்வின் அவங்கள மேம்படுத்த முயற்சி பண்றது ரொம்பவே கஷ்டமானது. ஒருவேளை ஸ்பிரிட் வேர்ல்ட்ல இருந்தாலும் சரி, இல்லைன்னா எர்த்துல இருந்தாலும் சரி. ஸோ இப்போ எல்லாருக்கும் நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு ட்வின் ஃப்ளேமா இருந்தா உங்களை இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது ரொம்ப 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 அவசியம். அதாவது உங்க சோல் கூட கனெக்ட் ஆக ட்ரை பண்ணுங்க. உங்க ஸ்பிரிட் கைட்ஸ் என்ன உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஹையர் லெவலுக்கு ரைஸ் ஆகுங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ
உங்கள் வைப்ரேஷன்ஸை ஹையர் லெவலுக்கு கொண்டு போக வேண்டியது உங்களுடைய கடமை. அதனால் அவங்களுடைய இன்னர் ஒர்க்கு, ஷேடோ ஒர்க்கு, இன்னர் சைல்டு வூண்டிங்ஸு இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுங்க. அதை விட்டுட்டு லவ், ரொமான்ஸ், செப்ரேஷன் பீரியட் இதை பற்றி மட்டுமே நினச்சி இந்த பிறவியும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா இம்பார்ட்டன்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை மறந்துடுறீங்க. அதை மறந்துடாதீங்க. இதை பற்றி தெரியாதவங்க சில பேர் இருக்கீங்க. இதுக்காக தான் இதையும் நான் சொல்கிறேன். ஏன்னா இதனால் என்ன ஆகுது, உங்கள் ட்வின்னு மறுபடியும் இந்த பூமியில் உங்களுக்காக பிறந்து வர வேண்டியிருக்கு. அதை விட முக்கியம், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்த அவங்களே கீழ்நிலைக்கு போயிடுற மாதிரி டேஞ்சர்ஸும் இது உள்ள ரொம்ப அதிகமாகவே இருக்குது. உங்கள் ஜெர்னியும் இன்ஃபினைட் மாதிரி சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். உங்கள் வைப்ரேஷனை ஹையர் வைப்ரேஷனுக்கு, ஹையர் லெவலுக்கு கொண்டு போக வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தான் டிவைனும் உங்கள் டிவைன் சோலும் செப்ரேஷன் பீரியடில் நீங்கள் பண்ணணும்னு விரும்புகிறாங்க. ஸோ உங்கள் இன்ட்யூஷன், சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன சொல்லுதுன்னு நல்லா தெளிவாக தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கோங்க. உங்களுக்கு கைடன்ஸ் பண்ண தான் டிவைன் சோல்ஸ் அந்த உங்கள் ட்வின் சோலும் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோடு உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ மை டிவைன் சோல்ஸ்.